திருமந்திரம் உடல், மனம், ஆன்மா ஒன்றாய் இணைக்கும் யோக மார்க்கம். சிவத்தை உள்ளத்தில் உணர்த்தும் ஆன்மீக வழிகாட்டி. உடம்பே கோவில், உள்ளமே சிவாலயம் என்று உணர்த்தும் மெய்யுண்மை. இப்படி திருமந்திரம் உணர்த்தும் கருத்துக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சிவத்தை உணரலாம் வாருங்கள். அந்திவண்ணா, அரணே, சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார் தொழ, முந்திவண்ணா முதல்வா பரனே என்று புந்திவண்ணன் எம் மனம் புகுந்தானே. உள்ளத்தால் துறவு பூண்டு அன்பு நெறியில் நிலைத்து நிற்கும் அடியவர்கள் சிவனை அந்திவானம் போன்ற சிவந்த வண்ணமுடையவனே, சங்கார தொழிலை உடையவனே, மங்கள வடிவானவனே, எல்லாவற்றிற்கும் ஈசனே அரணே என்று தொழுது வணங்குவர். வண்ணங்களுள் முந்தியது வெண்மை, அந்த சுத்த ஸ்படிக நிறம் கொண்டவன் சிவன். அதனால் நான் சிவனை பழமையானவனே, முதல்வனே, அனைத்திற்கும் மேலானவனே, முந்திவண்ணனே என்று நான் வணங்க ஞான வடிவினனாக இறைவன் எம் மனத்துள் புகுந்து எழுந்தருளியிருந்தான். தொழும் அடியார்கள் மனத்துள் புகுந்தருள்வான் இறைவன் என்கிறார் திருமூலர். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு இறைப்பணி புரிகின்றவர் பெரும் தவத்தை உடையவர்களுக்கு ஒப்பானவராவர். இடைவிடாத தியானத்தில் இருப்பவர் இறைவனின் அன்பிற்கு பாத்திரமாகி இருப்பார்கள். பனைமரத்தில் இருக்கும் பருந்து தன் உணவிற்காக எங்கு சுற்றினாலும் மீண்டும் பனைமரத்திற்கே வந்துவிடும். ஆனால் அது பனைமரத்திலேயே இருந்தாலும் பழத்தை உண்ணுவதில்லை. அப்பழத்தின் சுவையை, இயல்பை அது அறிவதில்லை. அதுபோல பனைமரத்தில் இருக்கும் பருந்தை போல இறைவனை நினைக்காதவர்களுக்கு இறை இன்பம் கிட்டாது. ஐம்புலன் இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு இல்வாழ்க்கையில் இருப்போர் சிவபணியையும் சேர்த்து செய்வோர் ஐம்புலன்களையும் வென்று பெரும் தவம் இருப்பவர்களுக்கு ஒப்பாவர். ஆனால் இறை சிந்தை அற்றவர்க்கு எப்போதும் இன்பம் இல்லை என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். நாமும் இல்வாழ்வில் இருந்தாலும் சிவ சிந்தனையோடு இருப்போம், இறை இன்பம் பெறுவோம். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.